அப்பா நான் பிறந்ததுலேருந்து அப்பாவுக்கு என்ன பிடிக்காது. எந்த நாளும் வீட்டை சண்டை மடியும் தான் எனக்கு. தகப்பன் வந்து எப்படியெல்லாம் இருக்கணுமோ அப்படி இல்லாமல் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு தந்தை அப்படி சொல்லலாம். உங்களோட அப்பா வந்து உங்களை எப்படியெல்லாம் பார்த்துக்கொண்டார்? அவர் சாப்பிட்டு முன்ன மட்டும் தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஒரு தடவை ஸ்கூலுக்குள்ள இருக்கக்குள்ள உங்களோட அப்பா குழம்பு போய் தரேன்னு சொன்னேன். அப்போ நான் சரியான சந்தோஷப்பட்டேன். ஒரு தொல்லுண்டு தொலைதுண்டு கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லி அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு ஆள். இந்த 2வது பொம்பளை பிள்ளைக்கும் அவருக்கும் பொருத்தம் இல்லை. இந்த புள்ள பிறந்ததுல இருந்து ஒரே பிரச்சனை தான். மற்ற பிள்ளைகளோடாவது ஓரளவு கதைப்பாரு, ஆனா என்னோட கதைக்க மாட்டாரு. எத்தனை நாளும் அடியும் சண்டையும் தான் எங்களுக்கு. கணவரால் வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு மனைவி அண்ட் அதை தாண்டி பிள்ளைகள் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பிள்ளைக்கு அடி எனக்கு மாடி எப்படியோ சொல்லையலாமா அட்ட பக்கத்தில் ஆகிற விசாரிச்சு பாரு. இந்த பிள்ளைக்கு நானும் பட்ட கஷ்டத்தை இப்போ எங்களோட வீட்டை சித்தப்பாவோ இல்லை எங்களோட சித்தியா கடை அப்படின்னு வந்தாலோ தேவையில்லாம அம்மா வேசி அடிப்பார், சண்டை ஒடிப்பார். சட்டையாக இருக்கிறாங்க சண்டை தானன்ற மாதிரி ஒரு அடியும் பிரச்சனையும் தான். எங்களோட பக்கத்து ஆக்கள் கூட எங்களோட வீட்டை வரக்கூடாது. அவர்கிட்ட ஓடறேன் எங்களோட வீட்டை ஒரு ஆள் வந்து போனோம் எங்களோட சோரம் வந்து போனாலும் ஏன் எங்களோட அம்மா அப்படி வேலைக்கு போகாட்டீங்க அது 2 கட்டோன்னு எனக்கு வருத்தம், நான் வேலைய மாட்டேன், அவள் வேலைக்கு போய் வரட்டும் என்று சொல்லி திருப்பாரு. சமைச்சு கொடுக்கலன்னு சொன்னாலும் வயசுலேயே சமைக்க தொடங்குனீங்க? நான் 10 வயசு 10 வயசு 5ஆம் ஆண்டு படிக்கும்போது எப்பயாச்சும் கேட்டிருக்கீங்களா அப்பாட்ட வந்து ஏன்னப்பா நீங்கள் என்னோட வந்துட்டு இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி எதுவும் கேட்டதில்லை? கேட்கறல பயம் அடிப்பாருன்னு சொல்லி அதுக்கு அவர் வார 2 நாள் நாங்கள் ஓடி ஒழிச்சிடுவோம். நான் வாய் நிறைய அம்மாண்டு கூப்பிட்டுருக்கேன், ஆனால் அப்பா நான் ஒரு நாளும் கூப்பிட மாட்டேன். அப்படி வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் மண்டூர் கணேசுபுரம் அப்படிங்கிற ஒரு கிராம பகுதி. அதாவது உங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக வந்து வெள்ள நிவாரண பொதிகள் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதே ஏரியாவுக்குள்ளே தான் ஒரு ஃபேமிலி வந்து பார்க்க வந்திருக்கோம். அந்த ஒரு குடும்பம் எப்படி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவரால் வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு மனைவி அண்ட் அதை தாண்டி பிள்ளைகள் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. தன்னோட தந்தையால் வந்துட்டு சொல்ல முடியாத பல கஷ்டங்களுக்குள்ள வந்துட்டு அடி வாங்கி எப்படி சொல்கிறோம், உண்மையில் வந்துட்டு ஒரு தகப்பன் வந்து எப்படியெல்லாம் இருக்கணுமோ அப்படி இல்லாமல் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு தந்தை அப்படி சொல்லலாம். ஸோ அதால் பிள்ளைகள் வந்து உள்ள ரீதியில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் வந்துட்டு இந்த பிள்ளைகளை வந்து சமூகத்தில் படிப்பிச்சு ஆளாகிறதுக்கு வந்து அந்த தாய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கமையே தான் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காங்க. உண்மையில் வந்துட்டு அந்த கணவரால் வந்து அவங்க எப்படி பாதிக்கப்பட்டாங்க, அதுக்கப்புறமா இப்போது தாங்களை எப்படி பார்த்துக்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பல விஷயங்களும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நாங்கள் சொன்ன மாதிரி வந்து இது நிவாரணம் கொடுத்த ஏரியா. ஸோ அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு டீட்டெயில் வந்து கிடச்சிது. அவன் வந்து இப்போ டைம் போயிட்டுது. என்னோட சொன்னால் அம்மா வந்துட்டு மார்க்கெட்டுக்கு போகிறதுனால போயிட்டு வர்றது வந்து லேட்டாக தான் வருவாங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? ஆமாம், நல்ல சுகம். ஓகே, டெய்லி வந்து எத்தனை மணிக்கு போவீங்க மார்க்கெட்டுக்கு? காலையிலம்மா நான் 6 மணி பாதைக்கு போவேன். போயிட்டு வியாபாரம் முடிச்சுட்டு 3 to 4 மணி நான் வீட்டுக்கு வரேன். பாதையில் தான் போகிறது? பாதையில் தான் போகிறது. போக்குவரத்துகள் வசதி இந்த வாகனங்கள் இல்லை. டெய்லி போகிறதா? டெய்லி போகிறேன். லீவெல்லாம் எடுக்கிறது இல்லை? லீவ் எடுத்தால் நமக்கு தனி கஷ்டம். ஒரு நாளாக போய் தான் ஆகணும். பிள்ளைகளை பார்க்குறதுக்கு எல்லாம் வசதியான வேணும். ஓகே, இப்போ எத்தனை பிள்ளைகளா சொன்னீங்க? எனக்கு 4 பேர் இருக்காங்க. 4 பேர் இருக்காங்க. இவங்க லாஸ்ட்டு? லாஸ்ட்டு. என்ன கிரேட் படிக்கிறீங்க? 5ஆம் ஆண்டு படிக்கிறீங்களா? படிப்பெல்லாம் எப்படி போகுது? உண்மையாவா? ஓகே, டியூஷனுக்கு எங்கேயும் போகிறதா? இல்லை. ஏன்? நடந்து போயிட்டு வரணும். டியூஷன் நடந்து போய் வர தூரம் அவருக்கு ஏலாதான். பைக்கில் வாங்கி தரட்டாங்க. எனக்கு ஒரே பிரச்சனை தான். அந்த அளவுக்கு வசதி இல்லைம்மா. பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு டியூஷன் நடக்குதா இங்கே உங்களுக்குலாம்? அதனால டீட் வரைக்கும் நடக்குது. ஓகே, அப்புறம் நீங்கள் என்ன மாதிரி எப்படி சுகம்? ஓகே, இதில் யார் இல்லத்தில் இருந்து படிக்கிறது? நீங்கள் என்ன கிரேட் படிக்கிறீங்க? நான் 7 படிக்கிறேன். 7 படிக்கிறீங்க. எத்தனை பேர் படிக்கிற இல்லத்தில் இருந்து? 2 பேர். நீங்களும் தங்கச்சிங்க அங்கே பூச்சி பட்டிருக்கேன்னு சொல்லி பைத்தியத்தை கொண்டு போய் பூச்சி பட்டதாக சொன்னீங்க. என்ன நடந்தது அது? அது நேற்று மாலைக்குள்ளே கதிரெடுக்க போயிருக்காள் மாமரத்துக்குள்ள. அதுக்குள்ள துறைமுறை பட்டதாம்னு சொல்கிறாங்க வைத்தியர். அவன் கண்டவங்களாமா? காணல, ஒரு தரம் காணல. நான் அவர் கணக்கிட சொல்லிக்காரு. துறைமுறை இருந்தால் பிள்ளை பட்டிருக்கு இரவு மாலைக்குள்ளேன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக காலையில் 10:30 தான் பிள்ளை சத்தி எடுத்துருக்கி தலை சுற்றி வந்துருக்கு. தலை குத்து வேண்டிய கல்லி கத்திரிக்காள் மயக்கம் வர மாதிரி இருக்கின்ற எங்களை தங்கச்சி தான் வைத்தியர்கிட்ட கொண்டு போயிருக்காவும். இப்போ லீவில் வந்திருக்காங்க? லீவில் வந்திருக்காங்க. தை மாதம் 2ஆம் தேதி போயிடுவாங்க. ஓகே, இப்போ ஏழாவது படிக்கணும்னு சொன்னால் அடுத்த வருஷம் நீங்கள் எத்தனை? 2026. 2026. இப்போ ஃபஸ்ட் இயரா நீங்கள்? ஃபஸ்ட் இயர்.
ஓகே, நீங்கள் ஸ்கூலுக்கு போகல? போகிறல வீட்டு கஷ்டத்தால் 10ஆம் மட்டும் படித்தேன் நான். என்ன ஏஜ் இப்போ உங்களுக்கு? 19 வயசு. 19. 10ஆம் ஆண்டோட வந்து விட்டீங்க. அப்போ அவங்கள இல்லத்தில் விட்ட மாதிரி இவங்களையும் விட்டுருக்கலாம் தானே? இல்லத்தில் விட்டுறதுக்கு காரணம் இவ தம்பி சின்னாள். நான் தொழிலுக்கு போகிறதால தம்பியை பார்க்க ஒருத்தரும் இல்லை சொன்னிட்டேன். அவள் ஸ்கூலை நிப்பாட்டினேன். அவங்கள நிப்பாட்டினவங்களா இல்லை நீங்கள் நிறுத்தி? புள்ள தான் ஏலாண்டு சொல்லி நான் தான் நிப்பாட்டினேன். நம்ம படிப்புன்றது வந்து இவ்வளோ முக்கியமாக தெரியும் தானே? இப்போ தாம்மா யோசிக்கிறேன் என்ன செய்கிறேன். இந்த கஷ்டத்துக்கு ஆண்ட பிள்ளைய நான் பலிகிடா வாங்கிட்டேன். அது அம்மனை வருத்தம் இல்லாடி இந்த அவங்களையும் கூட நான் ஓயலடித்து விருப்பம் இல்லாத மாதிரி சரியான முறையில் சரியான புத்தியெல்லாம் சொல்லி தான் படிப்பிக்க என்னென்னு சொன்னேன். இப்போ நான் வருத்தம் இப்போ எனக்கு எவ்வளோ வருத்தம் இருக்குது. சீனி, கொலஸ்ட்ரால், தைராக்சின், ப்ரெஷர் எல்லா வருத்தமும் இருக்கு. அவ்வளோ வருத்தத்தையும் சுமந்துட்டு நான் உழைக்க போகிற இந்த மக்கள் படிக்கணும், நல்லா இருக்கணும்ன்றதுக்கு ஒரு பின்னிட்ட காலத்துக்கு அவங்களோட காலில் நான் இருக்கணும். எந்த பிள்ளையாவது அரசவங்க உத்தியோகத்தில் இருந்தால் தான் அந்த பிள்ளோட காலிலேருந்து நான் சாப்பிடலாம். மற்றவங்க பார்க்க மாட்டாங்க. நீ வாரம் மருமனை நம்பலாது அனிமா. நம்மளோட மக்களோட உதவி வேணும் நமக்கு. அதுக்காக தான் படிப்பேன். அப்போ கணவருக்கு வந்து என்ன நடந்துட்டு சொல்லி சொன்னீங்க? கணவர் வந்து நான் அவரை விட்டு பிரியறதுக்கு 3-4 வருஷம் நான் அதுதான் கஷ்டப்பட்டுருக்கேன். கஷ்டப்பட்டு தான் நான் உழைச்சி எல்லாரையும் பார்த்து வந்தேன். நான் கணவருக்கு வீட்டில் இருந்துட்டும் சாப்பிட்டது நம்மளோட ஒரே பிரச்சனை, ஒரே சண்டை. நான் அட்டை பக்கத்தில் இருக்கிறவங்கள விசாரிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனையோ தரம் அடி வாங்குவேன். நான் அதெல்லாம் கஷ்டப்பட்டு பார்த்து வேணான்னு சொல்லி தான் நான் விட்டேன். ஓகே, இப்போ கணவர் பிரிஞ்ச எவ்வளோ காலம்? இப்போ 8 வருஷம். 8 வருஷம். ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நான் பேசுகிறேன். கொஞ்சம் லைவ் ஆகிட்டு அண்ட் அதுக்கு முன்னால் வந்து வீடை வந்து பார்க்கலாம். இது எத்தனை அமௌண்ட் வீடு கட்டினா சொன்னீங்க? இது 2015 14 அப்படி தான் கட்டியிருப்பேன். லோன் எடுத்து நான். லோன் எதில் எடுத்து நீங்கள்? சமத்தில் எடுத்து. சமத்தில் எடுத்து. ஸோ வீடை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடியல, அதாவது பூசலை. இதுக்கெல்லாம் வந்துட்டு சும்மா அப்படி கல்தான் வச்சிருக்கிறீங்க? களியா அது? களி சீமெண்ட் நில வைக்கலாம் வசதி இல்லாதால எல்லாம் ஜன்னல சும்மா அந்த தாரத்தால் அடிச்சு அப்படி மறைச்சி வச்சிருக்கேன். அப்போ இப்போ இந்த 8 வருஷமா இதை இப்படி செஞ்சுட்டு இப்படி தான் இருக்கு? இப்படி தான் இருக்கிறோம். எந்த வருமானம் இல்லையுமா. நம்ம தனி என்ன செய்யறோம்? உழைச்சி அண்டைக்கு பிள்ளைகளை தான் பார்க்கலாம். கரண்ட் எல்லாம் இருக்குது? கரண்டும் சமத்தியெல்லாம் செய்து வந்தவங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வந்தேன். நான் காசி இந்த கிச்சனும் அந்த ரூம் தான் இருக்குது? இது 2 தான் இருக்கு. இதால மழை பெஞ்சா ஒரே தண்ணி தான் வடிக்கிறேன். என்ன செய்யுறேன்? ஆம்பளை இல்லை இதெல்லாம் பார்க்க வைக்கிற மாதிரி இப்படி இருக்கேன். இது எல்லாமே களி தானே? எல்லாம் களிதாம்மா, எல்லாம் களிதான். கடவுளே, இதெல்லாம் யாரு செய்தது? நான் தான் செய்து. நீங்களா செய்தது? நான் தான் செய்து இது வச்சிருந்தேன். ஓகே, அங்கெல்லாம் என்ன செய்ய நம்ம தொழிலுக்கு போகிற நம்ம பிள்ளைகள் இஷ்டம் தானே. சரிங்க, நீங்கள் சொல்லுங்கள். அதாவது கணவர் வந்துட்டு சண்டை பிடிச்சுன்னு சொன்னால் என்னென்ன காரணத்துக்காக வந்துட்டு சண்டை பிடிப்பார்? என்னென்ன காரணம்? அரவாசி இந்த 2வது பொம்பளை பிள்ளைக்கும் அவருக்கும் பொருத்தம் இல்லை. இந்த புள்ள பிறந்ததுலேருந்து ஒரே பிரச்சனை தான். சின்ன புள்ளண்டும் கூட பார்க்காம அடித்து துன்புறுத்து வேலை அதில் மன வருத்தங்கள் கூட கஷ்டங்கள் கூட. அதில் இந்த பிள்ளைக்கு அடி எனக்கு மாடி எப்படியோ சொல்லையலாமா. அட்ட பக்கத்தில் இருக்கிற விசாரிச்சு பாருங்க இந்த பிள்ளைக்கு நானும் பட்ட கஷ்டத்தை. இதுதான் காரணம். ரைட்டு. அப்போ இப்படியும் பிறந்து 2 வருஷத்தால அவர் போயிட்டார்? 2-3 வயசுக்குள்ளே போயிட்டார். இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லி தெரியுமா? தெரியாது. தெரியாது. அவருக்கு உங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. நான் சொன்னேன், நான் பிள்ளைகள்கிட்ட நம்ம தேடி பிடிப்போம்மா, பிடிச்சி உங்களுக்காவது ஏதாவது உதவிகள் கிடைக்கும்னா அதுக்கு சொல்லுது. நீங்கள் உழைச்சி சாப்பாடு தாரையிலம்மா எங்களுக்கு, அது போதும் எங்களுக்கு. அவர் எதுக்கும் தேவையில்லம்மா, நீங்கள் மட்டும்தான் வேணும். இப்போ மார்க்கெட்டுக்கு வந்து தொழிலுக்கு எவ்வளோ கிளம்ப போகிறீங்க? மார்க்கெட்டு 2018 போனேன். 2018 போனீங்க. அப்போ அதுக்கு முதல்ல என்ன தொழிலாம் செய்யுங்க? அதுக்கு முதல்ல நான் சாயந்தரம் வீட்டு வேலைக்கு போனேன். நான் அங்கே எத்தனை வருஷமா போனீங்க? அங்கே ஒரு 4 வருஷம் வேலை. 4 வருஷம். அதுக்கு முதல்ல வெளிநாடு தான் போய் வந்தேன். எங்கே? எந்த நாடு? ஜோர்தானுக்கு போய் வந்தேன். எவ்வளோ காலம் இருந்தீங்க அங்கே? அங்கே 5 வருஷம் 4.5 வருஷம் இருந்தேன். 4 வருஷம். திருமணம் பண்ணிட்டு நீங்கள் வெளிநாடுக்கு போயிருக்கீங்க? இல்லை, அதுக்கு முதல். திருமணம் பண்ணுறது முதல். திருமணம் பண்ணதுக்கு பிறகு சின்ன கடைகள், அங்கே கடைகள் வச்சுட்டு அப்படி வாழ்ந்து வந்தேன். நான் அவற்றை வருமானம் காணாது தானே, கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எல்லாம் செய்து வந்தான். இப்போ எங்க கஷ்டம்தான். ஓகே, இப்போ இருக்கிறது வந்து 3 பெண் பிள்ளைகள். ஸோ 3 பேருக்கும் வளவு வண்டி வீடு கட்டுறேன்னு சொன்னால் பெரிய ப்ராசஸ். ஒரு சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸில் வந்துட்டு இப்போ தாயும் தகப்பனும் வேலைக்கு போனாலும் கூட 3 பெண் பிள்ளைகள் 4 பெண் பிள்ளைகள்னு சொன்னால் வளவு வண்டி வீடு கட்டுறன்றது கொஞ்சம் ரேரான ஒரு விஷயம். அப்படி இருக்கையில் இப்போ கணவர் விட்டுட்டு போன பட்சத்தில் 3 பெண் பிள்ளைகள் இருக்குது. வந்துட்டு ஏதோ இப்படியான இல்லங்கள் இருக்கிறதானே இல்லத்தில் விட்டு படிப்பிக்க வைக்கிறீங்க. நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் நிறைய ஃபேமிலிகளை பார்த்தாலும் அவங்கக்கிட்ட சொல்கிற அட்வைஸ் வந்து தான், பிள்ளைகளை வந்துட்டு உங்களால் படிப்பிக்க முடியாட்டி அதை படிக்க வச்சு பிள்ளைகளை ஆளாக்குறதுக்கான இடங்கள் இருக்குது, ஆசிரமங்கள் இருக்குது. அங்கே பாரப்படுத்தினா பிள்ளைகள் வந்துட்டு நல்லபடியாக வளர்ந்து வருங்கன்னு சொல்லி.
ஸோ எத்தனாம் ஆண்டில் வந்து இவங்களை நீங்கள் இல்லத்தில் விட்டீங்க? இவங்களை 9ஆம் ஆண்டுல இந்த நிலக்ஷனா விட்டேன், ஏழு படிக்கிற பிள்ளைய. மற்ற 6ஆம் ஆண்டுல விட்டேன் நான். 2 பேரும் அது மாதிரி விட்டேன் நான். ஓகே. அப்போ ஸோ இன்றைக்கி வரைக்கும் அவங்க படித்து கொண்டே இருக்கிறாங்க ஆசிரமத்தில், அதனால தான் சொல்கிறோம். அண்ட் வந்து இப்போ பிள்ளைகளுக்கு வந்துட்டு எங்கேயாச்சும் வளவுகளை நம்ம வேண்டி வீடு எதுவும் கட்டுற மாதிரி பிளான்? வளவு இல்லைம்மா, நான் அந்த வீட்டோட ஒரு வளவு கிடக்குது. அந்த வீடும் இப்படித்தான், பூசல்ல, கதவு போடல, கொங்கிரீட் அடித்த மாதிரி கட்டின மாதிரி கிடக்காது. 4000 ரூபா சம்பளத்துக்கு தான் வெளிநாடு உழைச்சி கட்டினேன் நான். அப்போ 2004 கட்டின வீடு நான். 2004 ஜோர்தான் போனப்போ? ஓ 2004 2019 வந்து கட்டின வீடு. 1 மினிட். 2004 வந்து நீங்கள் ஜோர்தானில் இருந்துருக்கீங்க? இல்லை அப்படி இல்லை. இல்லை, எனக்கு 16 வயசுல வெளிநாடு வேணுன்னா 99ஆம் ஆண்டு வெளிநாடு போயிருப்பேன். 99 97 ஞாபகம் இல்லை. அமெரிக்கா எல்லாம் மறந்து போயிட்டுமான், கவலைகள் கஷ்டத்தால உண்டு ஞாபகம் இல்லை. எத்தனை மாடு திருமணம் பண்ணீங்கன்றது ஞாபகம் இருக்கா? திருமணம் பண்ணது 2003 நினைக்கிறேன். 2003 2005 பிறந்தேன். ஓகே. எப்போ இப்படி வீட்டால் பார்த்து பண்ணுவாங்களா இல்லை நீங்களா பார்த்து காதலிச்சு பண்ணதா? காதலிக்கலாம் அப்படி எல்லாம் இல்லை, எனக்கு அந்த இதுல தெரியாது. இது எங்கட அப்பாவோட தங்கச்சி ஒரு ஆள் கட்டியிருந்தேன், எங்கட வீட்டுக்காராள்ற சித்தப்பாவை. அந்த முறையில் அவங்க பேசி வந்து முடிச்ச கல்யாணம். அவங்க வீட்டால் பேசி முடிச்சது. அப்போ திருமணம் பண்ண புதுசில் வந்து கணவர் எப்படி இருந்தார்? புது சண்டும் 2-3 நாளைக்கு தான் கொஞ்சம் இதாக இருந்தார். பிறகு அவர் கதைகள் நான் சொல்லல. அப்போ ஒரு ரூபா செலவழிச்சாலும் அதுக்கு ஒரு 5-6 தரம் கணக்கு காட்டணும். அப்படியான கஷ்டத்துலேருந்து தான் 15 வருஷம் நான் அவரோட வாழ்ந்தேன். சரியான கஷ்டப்பட்டிருக்கேன். நம்ம சமண்டாலும் அதுக்கு கணக்கு காட்டணும். அப்படியான வாழ்க்கையில் வாழ்ந்தேன் நான். வாழ்ந்தும் என்ன வீட்டுக்கு ஒரு தலைவன் வேணும், நம்மளோட மான மரியாதையை காப்பாற்றணும். அப்புறம் நாளைக்கு இன்னொரு பேர் வரக்கூடான்றதுக்காக நான் அவ்வளோ கும்பிச்சிருந்தேன். என்னால் பத்திரிகையெல்லாம் போயிட்டுமா. ஸோ வந்து பாருங்கள், எல்லாம் தலைகீழாக வந்து நடந்திருக்குது. நிறைய பெண் தலைமை குடும்பங்கள் வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு உண்மையிலே தலைமை என்று சொன்னால் ஆண்கள் தான் தலைமை தாங்கி குடும்பத்தை வந்து நடத்தணும். ஆனால் அவங்க வந்து திசை மாறி போகிறதுனால இனி வைஃப் கூட வந்து சண்டை போடுறது, இனி பிள்ளைகளை சரியாக பார்த்துக்கொள்றதில்ல, பிள்ளைகள் கண் முன்னே வந்துட்டு சண்டை போடுறதுனாலும் கூட வந்துட்டு பிள்ளைகள் வந்துட்டு உள ரீதியில் வந்து பாதிக்கப்படுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு படிப்புள்ள கவனம் செலுத்துறதுலேருந்து எந்த ஒரு விஷயமே வந்துட்டு அவங்களால வந்து பண்ண முடியாமல் இருக்கும். அண்டு அப்படி தான் நாங்களும் வந்து பாதிக்கப்பட்டிருந்தோம். அதனால தான் நான் நிறைய வீடியோக்குள்ளே எங்கள்கிட்ட ஸ்டோரியை வந்து சொல்லிக் கொடுறது. ஸோ உங்களோட நிலவரம் தான் வந்து எங்கள்கிட்ட அம்மாவுக்கும் வந்து இருந்தது. இப்போ தான் வளர்ந்து வந்தவங்க. அண்டு இப்போ வந்து ஏதாச்சும் சேமிப்புகளும் செய்து கொண்டு வாரீங்களா இப்போ பிள்ளைகளுக்கு? சேமிப்புன்றது செய்யலைம்மா, செய்யக்கூடிய வசதியும் இல்லை. ஒரு நாளைக்கு 2000-3000 உழைச்சாலும் இந்த பிள்ளைகள சாப்பாடுகள் அதுகள என்ன சொல்லுவாங்க, தாய் தெரிக்கும் போது தான் பிள்ளைகள் சாப்பிட்ற சாப்பாடு நல்ல மாட்டேன். அது மட்டும் அந்த கடமையை மட்டும்தான் நான் செய்து வாரேன். உங்களால் மிச்சம் பிடிக்க எல்லாமே மிச்சம் பிடிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. நான் ஒரு நாளைக்கு 1000 முடிஞ்சா அதுக்கு கறியை வாங்கிட்டு தான் பாரு. நான் பிள்ளைகள் அந்த அளவு தான். இப்பயும் கூட நான் அந்த இறைச்சி வாங்கி கொண்டு கொடுத்தேன். நார்மலாக வந்து எத்தனை மணிக்கு போவீங்க, அங்கே என்னென்ன மரக்கறிகள் விற்பீங்க, எத்தனை மணிக்கு வருவீங்கன்றதை நார்மலாக சொல்கிறீங்களா? கூடுதலாக நான் வீட்டை தான் சரி போவேன். சில நேரம் 5 மணிக்கு போவேன். என்னோட வாகனங்கள் இல்லை, பஸ் இல்லை, ஓட்டோலாம் சிலவு கூட. போக வரை 600-700 செலவாகும் எனக்கு. அதுக்குள்ள மிஞ்சிறதை தான் எடுத்துட்டு நான் வந்து பிள்ளைகள இதுகளை பார்க்குறேன். ஒரு மிச்சம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லை. மரக்கறிகள் விற்கிறேன்னு சொன்னால் என்னென்ன மரக்கறி? மரக்கறி என்றும் மரக்கறி எல்லாம் விற்ற நான் தான். இப்போ ஒன்றும் விற்கிறல. என்னன்னு சொன்னால் இப்போ வியாபாரம் குறைவு. கொரோனாக்கு முதல் பண்ண வியாபாரம் இப்போ பண்ண இல்லாது. அதால் நான் குறிஞ்சால மாம்பாஞ்சு அரிஞ்சு விற்கிறேன், பிளாக்கா வெட்டி விற்கிறேன். அப்படி இதுகளை தான் வெள்ளார பொன்னாங்கன்னு இதுகளை தான் எடுத்து விற்கிறேன் நான். ஏதோ உங்களோட வயிற்று பிள்ளப்ப வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் அதில் மிகுதம் எதுவும் பிடிக்க இல்லை. ரைட், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கணவரோட இருந்த வாழ்க்கைக்கும் இப்போ நீங்கள் தனியாக இருக்கிற வாழ்க்கைக்குமான வித்தியாசம்? இப்போ நாங்கள் தனியாக இருக்கிற வாழ்க்கைக்கு என்ற பிள்ளைகளும் சொல்லும், அதுகளை சொல்லும் சுதந்திரம் உண்டு. அவர்கிட்ட இருந்து சாப்பிட்ட சாப்பாட்டை விட இந்த மக்கள் இப்போ நல்லா சாப்பிட்றாங்க. சட்டியாக இருக்கிறாலும் சண்டை தானன்ற மாதிரி ஒரு அடியும் பிரச்சனையும் தான். எங்களோட பக்கத்தாக்கள் கூட எங்களோட வீட்டை வரக்கூடாது. அவர்கிட்ட ஓடறேன். எங்களோட வீட்டை ஒரு ஆள் வந்து போனவங்க எங்களோட இந்த சோரம் வந்து போனாலும் எனக்கு அடிதான். என்னவோ கொடுத்துட்டாய் பிள்ளைகளை அள்ளி கொடுத்துட்டியான்னு கேட்டடிப்பேன். அப்படி ஒரு சந்தேகார வாழ்க்கையில் நான் வாழ்ந்தேன் நான். ஆனால் என் பிள்ளைகள் இப்போ சொல்லுங்கள் கேட்டேன், நீங்கள் கூட அப்பா அப்படின்னு கேட்டால் அதுகளே சொல்லுங்கள். அப்போ உங்கள்கிட்ட அம்மாவோ அப்போ யாருமே இந்த கேள்விகள்? எனக்கு அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. அப்பா செத்த 96ஆம் ஆண்டு, அம்மா செத்த 2001. அம்மா நான் அதுக்கு பிறகு நான் திருமணம் அம்மா சாவுக்குள்ள எல்லாம் வெளிநாட்டில் இருந்தேன். நான் எங்களோட அம்மாவோட விரைதை கூட நான் பார்க்கல. ஓகே. அப்போ லாஸ்ட்டாக எந்த பிரச்சனையால் பிரிஞ்சிங்க?
பிரச்சனை தான் எனக்கும் அவருக்கும் பிரச்சனையால் சண்டை பிடிச்சித்தான். நான் பொலிசிக்கு போனேன். நான் பொலிசியில் அறிவிக்கப்பட்டேன். அவர் பட்டதாகி போயிட்டார். இப்போ எங்கே இருக்கிறான்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. தெரியாது. பிள்ளைகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்ததே கிடையாது. இல்லை இல்லை இல்லை. ரைட். என்னோட சொன்னால் உண்மையில் தாய்கிட்ட வந்து கேட்கறத விட பிள்ளைகள் வந்து உள்ள ரீதியில் அந்த பிரச்சனைகளை பார்த்து நிறைய பாதிச்சிருக்கேன். ஸோ வந்து இது சம்மந்தமாக வந்துட்டு பிள்ளைகள்கிட்ட கேட்கலாம் கொஞ்சம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்கூலில் வந்து விடும்போது அம்மாட்ட நீங்களா சொன்னீங்களா? இல்லை அம்மா சொன்னவங்க படிக்க சொல்லி நான் எப்படியாவது பார்க்கணுன்னு சொல்லி வீட்டு நிலைமையை பார்த்துட்டு தம்பியும் வேற ஸ்கூலுக்கு நர்சரிக்கு போக காட்டணும். இப்போ அவருக்கு படிப்பு இது செய்ய முடியுது. ஆனால் இந்த படிப்பை விட்டுட்டு தம்பியை படிப்பிச்சேன்னு. படிக்கணுமன்றது விருப்பம் இருந்ததா இல்லை படிக்க தேவையில்லைன்ற ஒரு அலட்சியத்தோட ஸ்கூலை விட்டீங்க? படிக்க தேவையில்லைன்ற இதில் விட்டேன். நான் வீட்டு கஷ்டத்துலேருந்து எனக்கு படிக்க விருப்பம் இல்லாத மாதிரி. அதுக்கு முதல்ல ஆரம்பத்தில் படிச்சுட்டு தான் இருந்தேன் நான் நல்லா. திரும்ப வீட்டு கஷ்டத்தில் நினைக்க இப்போ கவலை மாதிரி. அப்போ அதனால் விட்டுட்டேன். கிரேட் 10th விட்டுட்டீங்க. ஆ. நீங்கள் இப்போ எவ்வளோ என்ன ரிசல்ட் எடுத்தீங்க? எனக்கு 8 பாடம் பாஸ். 8 பாடம் பாஸ். ரைட். இப்போ என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க? ஆர்ட்ஸ் படிக்க. ஆர்ட்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்? ட்ராமா, இந்து நாகரிகம், புவியியல். ஓகே. இல்லத்தில் கவனிப்பெல்லாம் எப்படி? கவனிப்பெல்லாம் பிரச்சனை இல்லை. அங்கே படிப்பு சாப்பாடு எல்லாம் பெட்டர் தான். ரைட். ஓகே. உங்களுக்கே தெரியும் நம்ம இந்த வருஷம் கூட வந்துட்டு சக்தி இல்லம், அதாவது களவாஞ்சியில் இருக்க சக்தி இல்லத்தை பற்றின ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தோம். அதாவது ஒரு ஆண்டு நிறைவு விழா. ஸோ அது கூட இப்போ பாரம்பரியத்தை படிப்பிக்க வைக்கிறவங்க அதை பார்க்குறதெல்லாம் வந்து முழுக்க ஃபாரினில் இருக்கிறவங்க தான், அதாவது புலம்பெயர் உறவுகளால் தான் இன்றைக்கி வரைக்கும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கு. ஸோ அதை கூட வந்து நாங்கள் வீடியோவில் காண்பிச்சிருந்தோம். அதே இல்லத்தில் தான் இவங்களும் உங்களோட தங்கச்சி படிக்கிறாங்க. தங்கச்சி என்ன கிரேட் படிக்கிறதா சொன்னீங்க? கிரேட் 9 படிக்கிறேன். 9th படிக்கிறாங்க. அப்போ நார்மலாக இந்த அளவுக்கு மார்க் எடுப்பீங்க நீங்கள்? நான் எல்லாம் 60க்கு மேலே தான் எடுப்பேன். 60க்கு இந்த சயின்ஸ், மேத்ஸ், இங்கிலீஷ் அதை தவிர மற்ற எல்லாம் 60க்கு மேலே எடுப்பேன். ஓகே. இப்போ அங்கே ஆசிரமத்துலேருந்து உங்களை டியூஷனுக்குலாம் அனுப்புகிறாங்களா? கிளாஸுக்கெல்லாம் அனுப்புகிறோம். அங்கே எல்லா சிலவுமே அவங்களுக்கு தான் பார்த்துக்கொள்றது? அவங்க தான் எல்லா சிலவும் பார்த்துக்கொள்றோம். டியூஷன் ஃபீஸு, சாப்பாடு, நீ உடுப்பு கிடுப்பு எல்லாமே வந்து அவங்களுக்கு தான்? உடுப்புண்டா அவங்க தைப்பவங்கள அப்படி அதுகளுக்கு எடுத்து தருவாங்க. மற்றது வீட்டு இருந்தான் செய்யணும். பாதி வீட்டாக்களும் செய்யணும், இல்லத்துலேயும் செய்யணும். எல்லாத்துலேயும். ஓகே. அண்ட் இது வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காங்க சக்தி இல்லத்தினால. அண்ட் வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் தேங்க் பண்ணிக்கொள்கிறோம். சரிங்கம்மா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட அப்பா வந்து உங்களை எப்படியெல்லாம் பார்த்துக்கொண்டார்? எங்களோட அப்பாண்டா என்ன பார்த்துக்கொள்ளுன்னு. இப்போ ஸ்கூலுக்கு போய் வந்தாலும் வீட்டில் ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தாலும் எங்களுக்கு அடிச்சிருக்காரு. எங்களோடையும் பிரச்சனை பட்டிருக்காரு. எங்களோட அம்மா வந்து இப்போ எங்களோட வீட்டை சித்தப்பாவோ இல்லை எங்களோட சித்தியா கடை அப்படின்னு வந்தாலோ தேவையில்லாத அம்மா கேசி அடிப்பார், சண்டை ஒடிப்பார். இப்படித்தான் வேலைக்கு போக மாட்டார். எப்பயாவது இருந்துட்டு ஒரு கிழமைக்கு ஒரு அப்படி போவார். போனாலும் காசு கொடுக்க மாட்டார் வீட்டை. அவரே வச்சுட்டு இருப்பார். அப்படி நிறைய கஷ்டத்தில் எங்களோட அம்மா அவர் இருக்கக்குள்ள எங்களோட அம்மா வேலைக்கு போனவங்க. சாயந்தரம் வருது வீட்டு வேலைக்கு போய் தான் எங்களோட அம்மா எங்களை பார்த்தவங்க. அப்போ நீங்கள் உங்களோட அப்பா கிட்ட சொல்லலையா அம்மா ஏன் இப்படி வேலைக்கு அனுப்புறீங்க? அப்படி கேட்டால் அம்மாவோட பிரச்சனைப்படுவார். அப்படி கேட்டால் ஏன் எங்களோட அம்மா அப்படி வேலைக்கு போகாட்டுறீங்க அது ரெண்டு கேட்டோடனே எனக்கு வருத்தம். நான் வேலைய மாட்டேன், அவள் வேலைக்கு போய் வரட்டும் என்று சொல்லி திருப்பார். சமைச்சு கொடுக்கலன்னு சொன்னாலும் எங்களோட 2வது தங்கச்சிக்கு அடிப்பார். உதவி செஞ்சு கொடுக்கலையா, ஸ்கூலுக்கு போனால் டைமுக்கு வீட்டுக்கு வரானு அது ரெண்டெல்லாம் அடிப்பார். ஸ்கூலுக்கு போக்காட்டுறதும் கஷ்டம். இப்படி இருந்து நான் அவர் இருக்கக்குள்ளே ஸ்கூலில் சில டைம் போவேன், சில டைம் போகாத மாதிரி இருந்தேன். தங்கச்சாக்களை பார்க்குறேன். நான் இந்த அம்மா போனால் தங்கச்சாக்களுக்கு சாப்பாடு இல்லை. தங்கச்சாக்களை நேரம் எங்களோட தான். இப்போ தங்கச்சாக்கள் ஸ்கூலுக்கு போனால் நான் தான் சமைச்சு வைக்கிறேன் வார நேரம். வீட்டு வேலை வயசுலேயே சமைக்க தொடங்குனீங்க? நான் 10 வயசு. 10 வயசு? 5ஆம் ஆண்டு படிக்கும்போது? 5 6ஆம் ஆண்டு படிக்கக்குள்ள தொடங்கிட்டீங்க? தம்பி சமைச்சு வச்சுட்டு அது இப்போ 10ஆம் ஆண்டு படிக்கும்போது தான் நீ ஸ்கூல் விட்டீங்க. அப்போ 10 வயசுல 11 வயசுலேயே வந்து சமைக்க தொடங்கிட்டு அப்போ எத்தனை மணிக்கு சமைச்சு வச்சுட்டு எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறோம்? சில டைம் வந்து சமைப்பேன். இல்லைண்டா போக்குள்ள நேரத்தில் எழும்புறேன். 4 மணிக்கு எப்படி அம்மாவும் சேர்ந்து எழும்பி சமைச்சு வேலை செஞ்சுட்டு போயிட்டு வந்து தான் திரும்ப இருந்தால் சாப்பிடுவோம், இல்லைண்டா திரும்ப சமைச்சு சாப்பிட்டு இப்படி தான் இருந்தேன். அவர் விட்டுட்டு போய் அப்படி தான் இருந்தேன். ஸ்கூலுக்கு போனேன் நான். அவர் விட்டுட்டு போய் 2 வருஷம் படித்தேன். நான் போயிட்டு தான் வருவோம். 2 பேரும் வந்து தங்கச்சி நானும் சேர்ந்து தான் செஞ்சு சாப்பிட்டு இப்படி 3 மணி ஆகும். அப்புறம் அம்மா வருவாங்க, அந்த அம்மாவோட வேலையை செஞ்சுட்டு. ஸ்கூலால் வந்து எதுவும் கேட்கலையா நீங்கள் ஸ்கூலில் விட்டது? ஸ்கூல் விட்டு ஒன்று கேட்கல. அவங்க கால் பண்ணி கேட்டவங்க வேமரிலேருந்து 2-3 வாட்டி நின்று திரும்ப கொண்டு போய் விட்டவங்க படிக்கிறதுக்கு. திரும்ப அவங்க அதனால இப்போ கேட்கல ஸ்கூலில் விட்டு நிற்க. ரைட். ஓகே. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட அப்பாவோட நீங்கள் இருந்ததுக்கும் இப்போ அம்மாவோட வந்து இருக்கிறதுக்குமான வித்தியாசம்? எங்களோட அப்பாவோட இருந்ததையும் விட எங்களோட அம்மாவோட இருந்தது சந்தோஷம்னு சொல்லுவோம். எங்களோட அப்பா ஒழுங்கா உடுப்பு வேண்டி தர்றதும் இல்லை. இப்போ உடுப்பு வேண்டி தந்தாலும் அம்மாவுக்கு உடுப்படுக்காமல் தங்களுக்கு உடுப்படுது 5000 ரூபா காசு தருவார். தந்து சொல்லுவார் எல்லாருக்கும் உடுப்படுத்துட்டு வாண்டு. அம்மாவுக்கு உடுப்படுக்க மாட்டாங்க.
எனக்கும் தங்கச்சிக்கும் தம்பி எல்லாருக்கும் எடுத்து அவருக்கு உடுப்படுத்த கொண்டு கொடுக்குறேன். அதுலேயும் அம்மா உடுப்படுக்காம வந்து அதுக்கும் சண்டை ஓடிப்பாரு. அப்போ தாரது 5000 காசு அதுக்குள்ளே உடுப்படுக்கணும் சாமான் வாங்கணும்டா அப்படி கஷ்டம். இப்போ அம்மா எங்களை நாங்கள் நினச்சோம்மா எங்களோட அம்மா எங்களை பார்க்காவு. ஓகே. அது வந்து உங்களோட அப்பா கிட்ட நீங்கள் எப்பயாச்சும் எதையாச்சும் எதிர்த்து கேள்விகள் கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு அடிச்சிருக்காங்க? எங்களுக்கு அடிச்சு நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்குறல்ல பயம் இந்த அடிப்பார் ஈஸ்வரன்ற பயத்தில் நாங்கள் எதிர்த்து ஒரு கேள்வியும் கேட்குறல்ல. எங்களோட அம்மாட்ட இருக்கிற சந்தோஷம் எங்களுக்கு அவர்கிட்ட கிடைச்சதில்லை. ஓகே. அப்பா வந்து உங்களுக்கு அடிச்சதா வந்து சொல்கிறாங்க. என்ன காரணத்துக்கு அடிச்சுன்னு சொல்லி தெரியும்? அப்பா நான் பிறந்ததுலேருந்து அப்பாவுக்கு என்ன பிடிக்காது. எந்த நாளும் வீட்டை சண்டை மடியும் தான் எனக்கு. நான் வாய் நிறைய அம்மாண்டு கூப்பிட்டுருக்கேன். ஆனால் அப்பா நான் ஒரு நாளும் கூப்பிட மாட்டேன். அப்படி மற்ற பிள்ளைகளோடாவது ஓரளவு கதைப்பார். ஆனால் என்னோட கதைக்க மாட்டார். எந்த நாளும் அடியும் சண்டையும் தான் எங்களுக்கு. எப்பயாச்சும் கேட்டிருக்கீங்களா அப்பாட்ட வந்து ஏன்னப்பா நீங்கள் என்னோட வந்துட்டு இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி எதுவும் கேட்டதில்லை? கேட்குறல பயம் அடிப்பாருன்னு சொல்லி அதுக்கு அவர் வார 2 நாள் நாங்கள் ஓடி ஒழிச்சிடுவோம் பயத்தில். சரி, அந்தளவுக்கு வந்து பிஹேவ் பண்ணுவார். ஓ அவர் இப்போ எங்கேயாவது கொழும்பு போகிறாருன்னு சொல்லி ஒரு தடவை ஸ்கூலுக்குள்ளே இருக்கக்குள்ள உங்களோட அப்பா கொழும்பு போய்த்தாருன்னு சொன்னேன். அப்போ நான் சரியான சந்தோஷப்பட்டேன். ஒரு தொலையுதுண்டு கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லி அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு ஆள். சமைச்சா சாப்பாடு சாப்பிட விட மாட்டோம். அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவர் சாப்பிட்டு முன்னினா மட்டும் தான் நாங்கள் சாப்பிடணும். அவருக்கு சாப்பாடு கொடுத்தாலும் கொடுக்கலன்னு நாங்கள் வைப்பார் இருந்துச்சு. அப்போ மிருகத்தனமாக வந்து உங்களை நடந்துக்கிறார். அப்போ நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்தீங்களா? என்ன சொன்னால் உண்மையில் வந்துட்டு ஒரு பேரண்ட்ஸை வந்துட்டு கை வைக்கவோ அடிக்கவோ அவங்கள வந்துட்டு துன்புறுத்தவோ வந்து பேரண்ட்ஸுக்கு கூட வந்துட்டு அனுமதி கிடையாது, அளவு இல்லை சொன்னால் அது வந்து சிறுவர் துஷ்பிரயோகத்துக்குள்ளே உள்ளடங்கும். ஸோ உங்களோட அப்பா வந்து இப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லி நீங்கள் ஸ்கூல்லையோ இல்லைன்னு சொன்னால் ஜிஎஸ் மார்க்கிட்டே யாருக்கிட்டையாச்சும் சொன்னீங்களா அதை பற்றி? அது அந்த டைம் நாங்கள் சின்ன பிள்ளைகள் தானே, எங்களுக்கு அப்படியான அறிவு இல்லை. அதால் வந்து நாங்கள் ஒருத்தரையும் சொல்கிறதில்ல. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் இப்படி பிள்ளைகளுக்கு அடிக்கிற எந்த நாளும் அம்மாவோட சண்டை எல்லாம் தெரியும். அதால் நான் ஒரு பிரச்சனை படத்தான் நாங்கள் இங்கே வந்தேன். நாங்கள் எங்களை சொந்த வந்ததுக்குள்ளே எல்லாம் நாங்கள் தனியாக தான் இருந்தேன். நாங்கள் அங்கே தான் அங்கே இருந்து 2010 நாங்கள் இங்கே வந்தோம். அந்த வெள்ளம் மண்டு வந்ததால் அதில் வந்து நாங்கள் அதில் இங்கே வந்து ஒரு 5 வருஷத்தில் அவர் விட்டுட்டு போயிட்டாரு. ஓகே. உண்மையில் எந்த குடும்பமாக இருந்தாலும் வந்து தந்தையை வந்து நல்லா இருக்கணும். இந்த குடும்ப தலைவன் தன்னோட ஃபேமிலியை எப்படி பார்த்துக்கொள்கிறாங்களோ ஸோ அதன் மூலம் தான் வந்து அந்த குடும்பமே நல்லபடியாக வந்து சமூகத்துக்குள்ளே வரும். ஒரு குடும்ப தலைவனே வந்துட்டு அவங்களோட பாதையிலேருந்து தடுமாறி வெளியில் போகும்போது வந்து அந்த குடும்பம் எந்தளவுக்கு சீர்குலையும்னு சொல்லி பாருங்கள். இன்றைக்கி இந்த தங்கச்சி வந்து படிக்காமல் படிப்பை விடுறதுக்கு கூட ஒரு மெயின் ரீசன் ஒரு மெயின் காரணம் வந்து தந்தையாக தான் வந்திருக்கிறார். இப்போ அவங்களோட அப்பா இருந்து ஃபேமிலியை நல்லபடியாக பார்த்துக்கொண்டு தாயை வந்து வீட்டில் இருந்துட்டு அவர் தொழிலுக்கு போயிருந்தா இன்னத்துக்கு வந்துட்டு தாயை வந்து இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியங்கள் இருந்திருக்காது. ஆனால் வந்து பிள்ளைகள் வீட்டோட வந்து நல்லபடியாக வந்து படிச்சிருக்குங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து முழுக்க காரணமாக வந்து அவங்களோட அப்பா இருக்கிறார். ஆனால் வந்து அவங்களோட அப்பா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுனது நாங்கள் கண்டதும் இல்லை பேசினதும் இல்லை. இது வரைக்கும் ஆசைப்படல இல்லை, எங்களுக்கு விருப்பம் இல்லை. இப்போயும் கேட்பாங்க உங்களோட அப்பா வந்தால் கதைப்பீங்களா அதுன்னு கேட்பாங்க. நான் எப்படி கதைக்கிறேன்? நாங்கள் எந்த முகத்தை வச்சு கதைப்பார் அவர்? இப்போ அவர் எங்களை விட்டுட்டு போனதுக்கு நாங்கள் இப்போ இப்படி இருக்கோம். நாங்கள் தான் நண்டு மதிக்க மாட்டார். அவரோட பிள்ளைகள் தான் நண்டு அவர் கண்டாலும் செய்ய மாட்டார். நீங்கள் எப்பயாச்சும் கண்டிருக்கீங்களா உங்களை விட்டு பிரிச்சதுக்கு அப்புறமா? நான் ஒரு வாட்டி இது ஹாஸ்பிட்டலுக்கு மட்டக்களப்பு பஸ்ஸில் போனப்போ கண்டேன் நான். ஆனால் அவர் எனக்கு பக்கத்தில் இருந்தவர். ஆனால் நான் தான் சொல்லி மதிக்கல அவர். இப்போ நான் வீட்டை வந்த மாதிரி சொன்னேன் நான் இப்படி கண்டேன் நான் அம்மான்னு சொல்லி. இப்போ உன்னை மதிக்கலையா அவர் உன்னோட கதைக்கலையா என்னடா? நான் சொன்னேன் இல்லைம்மா அப்படி சொன்னேன் நான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு மற்ற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற தந்தையோட பாசம் வந்து உங்கள் யாருக்குமே கிடைக்கல. ஆனால் எங்களோட அம்மாவோட பாசம் எங்களுக்கு நல்லா கிடைச்சிடி. கடவுள்கிட்ட இன்னொரு வரம் கேட்க சொன்னாலும் அடுத்த வருஷம் எங்களோட அம்மா எங்களுக்கு இன்னொரு அம்மா வரணும்னு சொல்லி கேட்போம். நாங்கள் அப்படி பார்ப்போம் எங்களோட அம்மா. ஓகே. அந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களோட அப்பாவை பற்றி ஏதாச்சும் கேட்பாங்களா? அப்பா இருக்காங்களா? கேட்பாங்க. நாங்கள் சொல்லுவோம் விட்டுட்டு போய்த்தார் அப்பான்னு சொல்லுவோம். எனக்கு மற்ற பிள்ளைகளை வந்துட்டு இப்போ என்ன நானும் அந்த ரீதியில் பாதிக்கப்பட்டேன் அப்படிங்கிறதால இந்த கொஸ்டின் வந்து கேட்குறேன். ஸ்கூலில் வந்துட்டு இப்போ என்னோட படிக்கிற பிள்ளைகள் வந்துட்டு அவங்களோட அப்பாக்கள் வந்து ஏற்றி கொண்டு விடுவாங்க. அண்ட் அவங்களோட அப்பா வந்துட்டு மீட்டிங்ஸ்க்கெலாம் வருவாங்க. ஆனால் வந்து அம்மாவால் வந்து மீட்டிங் கூட வர முடியாமல் இருக்கும். காரணம்னு சொன்னால் அம்மா தான் தொழிலுக்கு போனால் நம்மளுக்கு சாப்பாடு. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன் அந்த ஒரு நிலைமை வந்து உங்களுக்கு எப்படி இருக்காது நீங்களும் சொல்லுங்கள். எங்களுக்கு இது ஸ்கூலில் மீட்டிங் அதுதான்டா. எங்களோட அம்மா வேலைக்கு போனால் ஒருத்தர் இல்லை. அப்பா இருந்தால் அப்பா வந்ததே இல்லை எங்களுக்கு ஸ்கூலுக்கு இன்னும் மீட்டிங்டா. எங்களோட அம்மா இல்லை நாங்கள் சித்தி தான் வருவாங்க கூட. அம்மா அப்போ வேலைக்கு போனது பிறகு எங்களை சித்தி தான் மீட்டிங் என்றாலும் தம்பி 1ஆம் ஆண்டு வரவேற்புக்கு கூட எங்களை சித்தி தான் போனது. அப்படி இருந்து நாங்கள். ஸோ அப்பா இருந்தும் வந்து எந்த ஒரு பயனுமே இல்லை. எந்த ஒரு பயனுமே இல்லை. இந்த வீடு கூட எங்களுக்கு அரசாங்கம் தந்து இது அம்மா லோன் எடுத்து கட்டினவங்க
இது அரசாங்கம் 1,00,000 தந்து கட்டினேன். அங்கே இருக்கிற வீடு வந்து எங்கட அம்மா 16 வயசுல வெளிநாடு போய் கட்டின வீடு தான். அவர் வந்தவங்களுக்கு ஒன்றுமே இருந்தது இல்லை, எல்லாமே எங்கட அம்மா தான். ஓகே, சம்டைம் வந்துட்டு இந்த வீடியோ வந்து உங்களோட அப்பா பார்க்குறாரோ சொல்லி தெரியாது. நான் பார்த்தா வந்துட்டு அவரோட மைண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி என்னால் சொல்ல தெரியாது. ஏன்னு சொன்னால் நானும் இந்த பிள்ளைங்களோட நிலைமையிலேருந்து வளர்ந்து வந்தோம் அப்படிங்கிறதுனால நானே இந்த இடத்துல வந்துட்டு எங்களோட ஃபேமிலி எப்படி இருந்தது, நான் எப்படி பாதிக்கப்பட்டேன்றது வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னு சொன்னால் முன்னாலே பல வீடியோக்களை நான் சொல்லியிருக்கேன் எங்களை பற்றின சில விஷயங்களை. அண்ட் அப்படி இருக்கையில் உண்மையில் பாதிக்கப்பட்டவங்க ரீதியில் வந்துட்டு அந்த பிள்ளைகள் சொல்கிறது தான் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கேட்டிருந்தேன். ஸோ அந்த நிறைய கொஸ்டிங்கை வந்துட்டு அவங்கக்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கோம் அப்படி சொல்லி யோசிக்காதீங்க. அவங்க படுற கஷ்டங்களை அவங்கவுங்க வாயால் சொன்னால் மட்டும்தான் வந்து அதை அடுத்தவங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ நாங்கள் அதை எடுத்து சொல்லும்போது வந்துட்டு அவங்களுக்கான அந்த அவங்க பட்ட வலிகளும் வேதனைகளும் வந்து அது வெளியில் தெரியாது. ஸோ அதனால தான் அண்ட் வந்து நீங்கள் படித்து ஃபியூச்சரில் இன்னும் வர ஐடியா இருக்குது உங்களுக்கு? எனக்கு முன்ன டீச்சர் வரணுமெண்ட் ஆசை. என்னட்டு சொன்னால் என்னை மாதிரி கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு படிப்பிக்கணுமெண்ட் ஆசை இலவசமாக. இப்போ ராமா மூலம் ஏதாவது லெக்சர் ஆகணுமெண்ட் சொல்லி ஒரு விருப்பம் இருக்கு. தங்கச்சி வந்து என்ன வரதா சொல்லியிருக்கா? அவக்கும் டீச்சராக தானே விருப்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ அப்போ இங்கே இந்த ஊரில் தான் பாம்பு கடிச்சிருக்கிறாங்களா? ஓகே, டைம் இருந்தால் பார்க்க முடிஞ்சா போய் பார்க்கலாம். இப்போ வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை வந்து பண்ணுறோமா? அந்த வீட்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான இந்த ஹெல்ப் நீங்கள் ஏதாச்சும் ப்ரைவேட்டாக கோர்ஸ் எதுவும் செய்ய வந்து ட்ரை பண்ணுங்களேன். நான் தையல் கோர்ஸ் செய்கிறதுக்கு போட்டிருக்கிறேன். போட்டிருக்கீங்களா? எங்கே? இங்கே வெள்ளாவளியில் செய்கிறதுக்கு போட்டிருக்கேன். எவ்வளோ நாள் இப்போ போட்டு? இந்த இப்போ 2 நாள் தான் இருக்கும் போட்டுட்டேன். தை மாதத்தை விட எடுப்பேன். இங்கேருந்து என்னத்தில் போய் வர நீங்கள்? பஸ்ஸில் போய் வரேன். அதுக்கு மெயினுக்கு நடந்து போவோம் வேணா? காலையில் 6 போனால் 10 ஒரு பஸ் தான் வேலை செய்யும். ஒரு பஸ் தான். மற்ற டைம்லாம் வந்து நீங்கள் அவசரம் போகிறதா போகிறேன்னு சொன்னால் ஒன்று நடந்து போகணும், இல்லைன்னா ஓட்டோ. அப்படி ஓட்டோவில் எவ்வளோ எடுப்பாங்க? இங்கேருந்து எப்படி மண்டூருக்கு போகல 500 எடுப்பாங்க. 500? அப்போ அங்கேருந்து களுவாஞ்சிட்டு போகிறேன்னு சொன்னாலும் அங்கால திரும்ப பாதையால் போய் அங்கால 180 ஒரு ஆளுக்கு. சுற்றி போக வேண்டிய நாய்க்கு இங்கெல்லாம் வந்து பயணம் செய்கிறது வந்து கொஞ்சம் காசுகள் அதிகம் வந்து தேவைப்படக்கூடியது. இப்போ எத்தனை நாள் லீவ் உங்களுக்கு? இப்போ எங்களுக்கு 40 நாள் லீவ். இப்போ 40 நாள் லீவ். ரைட், ஓகே. இப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு டொனேஷனை வந்து இப்போ உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோமா? அது வந்துட்டு முன்கூட்டின ஒரு டொனேஷன் அப்படிங்கிறதுனால அது உங்களோட படிப்புக்கோ சரி இல்லைன்னு சொன்னால் மற்ற அவசிய தேவைகளுக்காக வேண்டி பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அண்ட் இது தாண்டி உங்களுக்கு வேறு என்ன தேவைகள் இருக்குது? எனக்கு ஒரு ஆசை. இப்போ நான் 7 பாஸ் பண்ணி இப்போ யூனிவர்சிட்டி எப்படி போனால் நிறைய செலவு செய்யணும். இப்போ நான் அம்மாட்ட கேட்டிருந்தேன். நான் எனக்கு ஒரு பேங்க் திறந்து எனக்கு ஒரு செய்யுங்கட்டு கேட்டிருந்தேன். அம்மா சொன்னாங்க அப்படியான வசதி இல்லையாமண்டு. ஆனால் திறந்துட்டோம் நாங்கள். இது வரைக்கும் 10,000 ரூபா காசு போட்டிருக்கி. எப்படி அதை டிபாசிட் பண்ணணும்? அது வந்து எங்களோட சித்திரை ஒரு ஆள் வெளிநாடு இருக்காரு, அவரு கொடுத்து தான் போட்டேன். இப்போ அது ஓபன் பண்ணி எவ்வளவு காலம்? இப்போ ஒரு மாசம் அப்படிதான். ஓகே, இப்போ பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு இருக்குது தானே? அண்ட் வந்து இன்னைக்கு நாங்கள் பண்ண போகிற டொனேஷனில் வந்துட்டு ஒரு 10,000 ரூபா வந்துட்டு உங்களுக்கு பேங்க்ல டிபாசிட் பண்ணிக்கணும். அது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து சரியான ஒரு கருத்து. என்ன சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அதாவது நாங்கள் வீடியோ மூலம் வெளியில் இனம் காட்டினதுக்கு அப்புறமா அவங்கள பொறுப்படுத்தி மந்த்லியான ஒரு டொனேஷன் பண்ணி கொண்டிருக்காங்க. ஆனால் வந்துட்டு மொத்தமான ஒரு டிபாசிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களோட செலவுகளுக்கு வச்சு கொடுக்கணும். என்ன சொன்னாலும் வந்துட்டு சாதாரணமாக வந்து நம்ம ஸ்கூலில் படிக்கிற தேவைகளை விட யூனிவர்சிட்டி படிக்கும்போது அதிக விதமான தேவைகள் இருக்கும். அது வந்து நம்ம ட்ராவலிங் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட் செலவுலேருந்து இனி அங்கே இருந்து படிக்கிற படிப்பு செலவுகள் அப்படின்னு சொல்லி நிறைய செலவுகள் இருக்கும். அண்ட் வந்து பாய்ஸை விட கேர்ள்ஸுக்கு வந்துட்டு நிறைய செலவுகள் வந்து இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். உண்மையில் வந்து ரொம்ப முக்கியமானது. ஆனால் எங்களால் முடிஞ்ச முதற்கட்டமான ஒரு ஹெல்ப் வந்து இப்போ நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம். அண்ட் அதுக்கு முன்னால் உங்கள் அம்மா கிட்ட ஒரு சில விஷயங்களை பேசிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறோம். சரிங்க. இப்போ வந்து 2 பிள்ளைகளுக்கு வளவு இருக்குது. இன்னொருத்தங்களுக்கான வளவு வேண்டணுமா? இல்லை வளவு வாங்கணும். வளவு இங்கெல்லாம் நார்மலாக என்ன விலை போகும்? தெரியாமா விசாரிக்கலையே. ரைட். இப்போ இத்தனை வருஷமாக வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வந்து இந்த ஒரு தொழில் பண்ணுறீங்க. இப்போ கவர்மெண்டால் வந்துட்டு உங்களுக்கு சுயதொழிலுக்கான எந்த ஒரு உதவிகளும் பண்ணித்தரல? வாழ்வாதாரம்னு சொல்லி தந்தவங்க இந்த வீடு கட்டி கோப்பு சம் அடிச்சு போட்டிருந்தேன். காத்துல எல்லாம் பறந்து தகரத்தை அடைச்சிருக்காங்க. அப்போ கோழி தரல? அவங்க காசு தந்து கூடு கட்டி கோழி போட சொல்லி எனக்கு 25,000 கிட்ட முடிஞ்சுது. கோழி கொஞ்சம் வாங்கி போட்டேன், செத்து போயிட்டு கோழி எல்லாம். திருப்பி எனக்கு கொண்டு தான் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு கோழி வாங்கி போடுவோம். என்ன ஒரு 10 முட்டை விட்டாலும் பிள்ளைகள் சோப்பு அது வாங்குறதுக்காக உதவி வேண்டாம். அப்போ யோசனையில ஒன்று கையில காசு இந்த இதுக்கும் விழுந்துட்டு இந்த காத்துல இதுக்கும் தகரம் அடிச்சிருந்தேன். நான் எல்லாம் கொண்டு போட்டுதான் பைத்தியம் யோசனை இங்க வரை அதுகளை தான் அவங்க அந்த இதுகளை கடிச்சிருக்காங்க வேலைக்கு.
ரைட் ரைட். என்னென்னு சொன்னாமல் வந்து இப்போ இப்போ நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிற தொழிலில் கொஞ்சமாச்சும் மிச்சம் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். ஓகே. அண்ட் வந்து நீங்கள் வீட்டோட இருந்து ஏதாச்சும் தொழில் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கீங்களா? வீட்டோட இருந்துமான் இதில் என் கடை போட்டேன் நான். ஆ கடனுக்கு தமாங்குங்கள் காசு தராதுகள். அதே மாதிரி அந்த வீட்லையும் கடை கட்டிட்டீங்கன்னா ஆ அதுக்கும் எனக்கு வாழ்வாதாரமாய் தந்தது தான் வேல்ஸ்னால ஆ ஒரு 1,50,000 ரூபா தந்து கட்டி ஒரு 30,000 சாமான் எடுத்து போட்டேன் நான். ஒரு மாதம் இருக்கலம்மா, வியாபாரம் போகுதில்லை. அப்போ அதை விட்டுட்டு தான் நான் களுவாஞ்சுடி வியாபாரத்துக்கு வெளிக்கிட்டேன். நான் கல்மையில் ஏற்கனவே இடம் கேட்டேன். நான் அங்கே கல்மையில் இடம் இல்லை. அப்புறம் இந்த களுவாஞ்சூரில் இடம் எடுத்து. ஓ சரி. இப்போ வந்து நீங்கள் என்ன ஒரு உதவி வந்து எதிர்பார்க்குறீங்க? எனக்கு உதவி என்ன, வீட்டை கொஞ்சம் முடிச்சு தந்தேன். அந்த பிள்ளைகள ஒரு எதிர்காலத்தில் பிள்ளைகள்ட்ட வாழ்க்கை யாராவது வந்தாலும் இருக்கக்கூடிய இடம் இல்லை. இந்த வளவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன ஒரு சதுர பரப்பு கிட்டத்தட்ட எப்படியும் ஸோ அப்படி ஒரு 30 அடிக்குள்ளே தான் வந்து இருக்குமென்னு நினைக்கிறேன். டோட்டல் பரப்பு இந்த வளவோட பரப்பு. ஸோ இந்த ஒரு வீடை வந்து இனி அரசாங்கம் அதுக்கு பிறகு வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி தரதுக்கு எந்த ஒரு இல்லைம்மா. இது இப்போ வந்து 10 வருஷத்துக்கிட்ட போயிட்டு இந்த ஒரு 1,00,000 ரூபா மானியம் எந்த உதவி இது வரைக்கும் செய்யலை, கிடைக்கல. இல்லை. ஓகே. அண்ட் வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு டொனேஷனை முதற்கட்டமான ஒரு ஹெல்ப் வந்து இப்போ பண்ணித்தரமா. இதுக்கப்புறமா வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதும் பண்ணாததும் வந்து அது எங்கள்கிட்ட கையில் இல்லை. அது வந்து வீடியோ பார்க்குறவங்கள்ட்ட கையில் இருக்குது. நாங்கள் வளமையாக வந்துட்டு எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது ஒன்று தான். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கலாம் ஒருத்தங்களுக்கான ஹெல்ப்பை வந்து பண்ணிட்டு வந்து மறுபடியும் அவங்களுக்கான ஹெல்ப் வந்து பண்ணாமல் இருக்காங்க, இவங்களுக்கான அந்த பணத்தை வந்து எடுத்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னால் பணம் வந்தால் நாங்கள் வச்சுட்டு இருந்து அளவு பார்க்க மாட்டோம். ஆனால் வந்துச்சுன்னு சொன்னால் மறுபடியும் அவங்கள்ட்ட கொண்டு வந்து ஒப்படைப்போம். கிட்டத்தட்ட நாங்கள் வந்துட்டு ஒரு 2 months வந்து அப்படி ஒரு மந்த் இல்லைன்னு சொன்னால் மிஞ்சி போனால் 2 months வந்து டைம் கொடுப்போம். எதுக்குன்னு சொன்னால் அவங்களுக்கான நிதி வந்து திரட்டுறதுக்கு. ஸோ அப்படியான நிதிகள் வந்து சேர்ந்துச்சுன்னு சொன்னால் அதை கண்டிப்பாக வந்து அவங்கள்ட்ட கையில் ஒப்படைப்போம். அண்ட் வந்து இன்றைக்கி எடுக்கிற இந்த ஒரு காணொலியை வந்துட்டு நாங்கள் யூடியூப் சேனல் ஊடாக வந்துட்டு பதிவேற்றம் செய்கிறதுல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லையா? பிரச்சனை நேரம் நம்ம களவெடுக்க போகலை, கட்டுப்பட போகலை, நம்மளோட கஷ்டத்தை தானே நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக. அண்ட் இதுக்கு முன்னால் வேறு யாராச்சும் யூடியூபர்ஸோ வேறு யாரும் வந்து எதுவும் ஹெல்ப் யாருமே பண்ணது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நீங்கள் தான். சரிங்கம்மா. இப்போ இதில் வந்து ஒரு தொகை பணம் இருக்குது, இதை எவ்வளோன்னு சொல்லி கண்டிப்பாக $52,000 இருக்குது. இது முதற்கட்டமாக எங்களால் முடிச்சது. நாங்கள் ஒரு நிதியை வந்து கலெக்ட் பண்ணி தரக்கூடியது தான் இது. இதுக்கப்புறமா வந்துட்டு இந்த வீடியோ பார்த்து யாராச்சும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாங்களா அது வந்து உங்கள்கிட்ட கையில் ஒப்படைப்போம். சரிங்களா? அந்த இந்த ஹெல்ப் கூட வந்து உங்கள்கிட்ட கையில் ஒப்படைச்சு தான் நாங்கள். ஆனால் இந்த ஒரு நிதியை வந்து உங்களுக்கு தந்தவங்க வந்து ஸ்வீஸில் இருக்கிற ஒரு அக்கா தான் வந்துட்டு கஷ்டப்படுற ஃபேமிலியும் சரி இல்லைன்னு சொன்னால் பிள்ளைங்களோட படிப்புக்கோ சரி ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொல்லி இந்த ஒரு $52,000 அனுப்பியிருந்தாங்க. அவங்கள்ட்ட பேர் வந்து சொல்ல வேணும் அப்படி சொல்லிட்டாங்க. நான் உங்கள்கிட்ட கடைசி தொலைபேசி இலக்கத்தை வந்து சொல்லிக் கொடுத்தேன். 1248 இது அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் தேங்க் பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் அதை அவங்களுக்கு சொல்லலாம். உதவியை செஞ்ச உங்களுக்கு மிச்சம் பெரிய நன்றி. எங்கள்கிட்ட வாழ்நாள் பூரா இந்த உதவியை நாங்கள் மறக்க மாட்டோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக வாழ இறைவன் அருள் புரிவாராக. ரைட். அது வந்து நீங்கள் உங்களோட தங்கச்சிகளுக்கோ சரி இல்லைன்னு சொன்னால் உங்களோட ஃபேமிலிகளுக்கோ சரி இந்த ஒரு தேவை இருக்குது அப்படி சொன்னால் உங்களுக்கு என்ன ஒரு தேவை இருக்குது? எங்களுக்கு ஒரு தேவைன்னு சொன்னால் இந்த வீடு இருக்கிறது ஒழுங்கான வீடு இல்லை. மழை பெஞ்சா குச்சினிகள் ஒழுகுதோ, ஒரு ரூம் தான் இருக்கிறோம். காத்திருக்கோம். தங்கச்சாக்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு உதவி. தம்பி இந்த அவர் கிளாஸுக்கு போகிறதுக்கு நடந்து போய் வர கஷ்டம்னு சொல்கிறாரு. அவர் சைக்கிள் வாங்கி தரட்டான் அம்மாட்ட ஒரே கேட்காரு. முடிஞ்ச அளவு தம்பிக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கணுமெண்டா. ரைட். ஓகே. மேக்ஸிமம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம். சரிங்கம்மா. அண்ட் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து இன்றைக்கி எடுத்ததுலையோ இல்லை சொன்னால் இதை வந்துட்டு நாங்கள் பப்ளிக் பண்ணுறதுலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தானே உங்களுக்கு? இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு. ஓகே. அண்ட் வந்து இந்த ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்த அந்த ஃபேமிலிக்கு வந்து எங்களோட சார்பிலையும் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் அதே மாதிரி அந்த குடும்பத்திற்கான மேலதிகான ஹெல்ப் அது வந்து பிள்ளைகளோட படிப்புக்கான பேங்க் டிபாசிட்டாக இருக்கணும் அப்படி சொன்னால் அவங்கள்ட்ட வாழ்வாரத்துக்கு மேற்கூட்டியே வந்து ஹெல்ப்பாக இருக்கலாம். அப்படி சொன்னால் அவங்க கிட்ட மாதிரி இந்த பையனுக்குரிய பைசைக்கிள் உதவியாக இருக்கலாம். ஸோ இந்த ஹெல்ப்பில் வந்து பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் டிஸ்பிளே தட்டுங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். அண்ட் அதை தாண்டி இன்னொரு பிள்ளை வந்துட்டு பாம்பு கடிச்சதா இல்லை பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ வந்து அவங்க வந்துட்டு வைத்துட்டு இருக்காங்களாம். முடிஞ்சால் அவங்கள பார்க்க முடிஞ்சாலும் நாங்கள் பார்க்குறோம். அண்ட் வந்து இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்தது இந்த ஒரு காணொலியில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் காணொலிகளை காண்பிச்சு பேசுகிறது அதுக்கு மன்னிப்பு கட்டுக்கொள்கிறோம். அண்ட் அது தாண்டி இந்த ஒரு காணொலி வந்து மற்றவங்களை வந்து தெரிஞ்சு கொள்றதுக்குன்னு சொன்னால் அது ஃபேமிலிக்கான ஹெல்ப் வந்து கிடைக்கும்னு சொன்னால் அதை வந்து முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நான் இன்னொரு வீடியோ சொல்லிக்கிறேன். நன்றி.